நம்ம பண்ற சின்ன ஒரு தப்பு இதனால வந்துங்க நாளைக்கு அந்த வீட்டு ஓனர் இறந்து போனா கூட 35 வருஷத்துக்கு அந்த வாரிசு தான் அந்த காசை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இதை பத்தி தான் இந்த வீடியோ பேச போறேன். என் வீடியோக்குள்ள போறது முன்னாடி என்ன வீடியோ பத்தி மாதிரி பாக்குறீங்கன்னா சுதன் ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணிருங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான டிப்ஸ் அண்ட் நாலேஜ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது என்ன நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா வந்து ஒரு வீடு வாங்கும்போது உங்களுக்கு MRTன்னு சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு 35 வருஷம் லோன் கொடுத்தா கூட உங்களுக்கு கவரேஜ் வந்துங்க 35 வருஷம் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கிடையாது. சில பேங்க் வந்து 15 வருஷம் கொடுப்பாங்க, சில பேங்க் வந்து 20 வருஷம் கொடுப்பாங்க. பட் நம்ம என்ன நினைக்கிறோம்னா 35 வருஷம் தான் லோன் கொடுத்துட்டாங்க, அப்ப கவரேஜ் வந்து ஃபுல்லா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா விட்டனாலேயே நாளைக்கு ஒரு 10-15 வருஷத்துலங்க அந்த வீட்டு ஓனர் இறந்துட்டாங்கன்னா அந்த அந்த வாரிசு வந்து பேங்க்ல போய் கிளைம் பண்ணும்போது இல்ல உங்க இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர்ட் ஆச்சு, அதாவது 15 வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது வரப்போற 15 வருஷத்துக்கு இவங்க தான் அந்த வீட்டை காசு கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். அப்ப நம்ம ஆரம்பத்திலேயே வந்துட்டு நீங்க லெட்டர் ஆஃப் சைன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கவரேஜ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்க செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருந்திருக்கும். இல்ல 15 வருஷம் தான் கவரேஜ் கொடுத்துருக்காங்க, அப்ப மேற்கொண்டு 15 வருஷத்துக்கு வந்துட்டு நீங்க வந்து ஒரு பேக்கப் பிளான் செஞ்சு வச்சிருப்பீங்க. இதை நோட்டீஸ் பண்ண விட்டனாலே வந்துங்க இந்நாள் வரைக்கும் வந்துட்டு எத்தனை பேர் தெரியுமாங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்துங்க இந்த நபர் பண்ண தப்ப மித்தவங்களும் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயம் தெரியுமாங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க.